பார்வதி யார் உன்னிடத்திலே வந்த ஆடி கொடுத்த தாமரத்தை கூட சரிவரவாக அவள் கை கழுவி கீழே விட்டு விட்டேனே. நான் துருதிஷ்டவாதி என்பதை விட்டு விட்டேன். நான் போகிறேன், சபர்காலம் போகிறேன். வேண்டாங்கத்தா, ஐவர் கலைஞால் பாட்டு வருகிறேன். போகிறேன் சுவாமி. நான் கண்ட கிணவின் காரணமாக நான் கொடுத்த தாமரமும் கவித்தலில் கை நழுக்கி விழுந்து விட்டேன் சுவாமி. ஒருவேளை இந்த குருச்சத்திர பூமிக்கு சென்று உங்கள் எதிரி விடக்கூடிய கணையினால் நீங்கள் மாண்டு மறந்து விட்டால் சுவாமி, மாண்டு மறந்து விட்டால். ஐயோ மாண்டு மடிந்து விட்டால் சுவாமி, மாண்டு மடிந்து விட்டார். தாய் வீடே காலம் முழுவதும் நாங்கள் வாழ்ந்து வந்தோமே என்று நானும் நம்முடைய மகனும் அத்தான். உண்மைதான். என்றாகி ஒரு நாள் வருவீர்கள், உங்களோடு நாள் சேர்ந்து வாழலாம் என்று ஒவ்வொரு நாளும் மனதிலே மனக்கொட்டி கட்டி வைத்திருந்தோமே. இந்த பாவியினுடைய நிலைமை எப்படி மாறும் தெரியுமா தெய்வமே? ஆடவன் இறந்து விட்டால் அந்த மனைவின் நிலைமை என்ன கண்ணியே? வண்ண விட்டவான ரம்போ வண்ண விட்டவான ரம்போ வாடி தவித்தீருக்கே வானரம் என்று சொல்லக்கூடிய குரங்கினத்தில் இருந்து சுவாமி ஒரு குரங்கானது வழி தவறி பாதை மாறி சென்று விட்டால் மீண்டும் அந்த இனத்தோடு சேர்வதற்கு அந்த குரங்கானது எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள், எத்தனை அவதிகள் அனுபவிக்குமோ? அதை போன்று உங்களை நினைத்து நானும் நம்முடைய மகன் விஸ்வகேதனை நாங்கள் எங்கு செல்வோம்? இந்த பாருக்கு ஆதரவு யாருக்கு? அந்த ஆதரவு யாருக்கு? எந்த ஆடவனுக்கும் வரக்கூடாத நிலைமை எனக்கு தொட்டு தாலி கட்டிய மனைவி நீ இறந்த பிறகு எனக்கு யார் ஆதரவு என்று கேட்கிறாளே? அண்டவா கண்ணியே,
இன்று ரணகளத்திலே சென்று போர் செய்தான் வாடினான். ஐயோ சாமி! அந்த வாட்டி சென்று நான் மீண்டு வராமல் மாண்டு மடித்து விட்டார். நம் கணவர் வாழ்ந்த இடமல்லவா அஸ்தினாபுரம். அங்கே சென்றால் நமக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று நீ அங்கே செல்லாதே கண்ணே. துரியனை கொடியவன் கெட்டவன் என்று என் வாயால் நான் சொல்ல மாட்டேன். காரணம், இன்று 17 நாள் சண்டை, 16 தினங்களாக தோல்வியை மட்டுமே தழுவி வருகிறான். இன்று என் அண்ணன் போகிறான். 17 நாள் சண்டை கண்டிப்பாக எனக்குத்தான் வெற்றி. என் அண்ணனை வெல்ல இந்த உலகில் எவனும் இல்லை என்று கர்வத்தோடு சிம்மமிடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். இன்று நானும் சென்று தோல்வியடைந்து இறந்தேன் என்று தெரிந்தால், ஐயோ அண்ணா, நீ என்னை ஏமாற்றி விட்டாயா? இனி நான் பிழைக்க வழியில்லை. என் அண்ணனே இறந்த பிறகு இந்த துரியோன் எப்படி வாழ முடியும்? நானே சாகவும் பிறகு நேரம் வந்து விட்டது என்று தன்னைத்தானே விதியை நொந்து கொண்டிருப்பார். அந்த நேரத்தில் ஐயா கர்ணனுடைய மனைவியா என்று சொன்னால், அடிப்பாவி, நானே சாக போகிறேன். எதற்காக என்னிடத்தில் வந்தாய்? என்னை வேதனைப்படுத்த வந்தாயா? போன பிறகு நீ யாரடி எனக்கு உறவு? வெளியே போயிடும். சொன்னாலும் சொல்வானோ என்று என் மனம் அஞ்சுகிறது கண்ணி. இதுவரை நல்லவனாக பார்த்து விட்டேன். அவனை வருங்காலத்தில் கொடியவன் என்ற உலகத்திற்கு நானே எடுத்து காட்டக்கூடாது. அதனால் தன் ஆடா விட்டன் தன் தசையாடும் என்று உரைப்பார். என் தாயின் வயிற்றில் எனக்கு பின்பிறந்த தம்பிமார்கள் என் பின்பிறந்த தம்பிமார்கள் பாண்டவரை ராஜாக்கள் இருக்கிறார்கள். அவரிடத்திலே செல், ஐயா நான் கண்ணனுடைய மனைவியா என்று உரைத்தார். அடைக்கலம் கொடுக்கும் குணப்படைத்த பாண்டவர் உனக்கு அடைக்கலம் தருவார் கண்ணே. இதுதான் என் கடைசி மரண வாக்குமூலமாக எண்ணிக்கொள் கண்ணே. ஐயோ சாமி, என்னொரு கற்று இழுத்தரு வாசித்தாலும் பெண் புத்தி பேரம் என்று சொல்வார்களே. அன்னொரு தினத்தில் இந்த பாவிடன் கேப்பார் பேச்சு கேட்டுக்கொண்டு என் வாழ்க்கையை திரைத்துக் கொண்டேன். உங்களுக்கெல்லாம் நலம் கணவர் என்று இந்த பாவிடன் கதில் வாழ்ந்தேனா என்னை மாலையிட்டு நீங்கள் ஒரு புல்லானாலும் ஒரு புருஷன் என்று நான் உங்களை நான் புரிந்து வாழ்ந்தேனா. அந்த ரணகாலத்திலே நீங்கள் மாண்டு விட்டால் இந்த பாவிகளை எப்படி தெரியுமாட்டால் என் குங்குமத்தை அழிக்கவா? என் கூந்தலை நான் கலைக்கவா? என் மஞ்சளை நான் மறைக்கவா?
என் மாங்கல்யத்தை அரிக்கவா சொல்லுங்க குங்குமத்தை அழிக்கவாம் கூந்தலை நான் கலைக்கவாம் மஞ்சளை நான் மறைக்கவாம் மாங்கல்யத்தை அறுக்கவா குங்குமத்தை அழிக்கவாம் கூந்தலை நான் கலைக்கவாம் மஞ்சளை நான் மறைக்கவா மாங்கல்யத்தை அறுக்கவா பெண்ணாக நான் பிறந்தி பேய் போல் அலையலானே கண்ணே, உன் மனதிலே அச்சம் ஏற்படலாம். மன்னா, நீங்கள் இறந்த பிறகு நான் பாண்டவரிடத்திலே சென்றால் உலகம் சொல்வதை போல அவர்களும் இடுகுலத்தான் மனைவி என்று சொல்லிவிட்டால் நான் எங்கே செல்வேன் என்று கேட்கலாம். அதற்கு ஒரு வழி சொல்லிவிட்டு புறப்படுகிறேன் கண்ணே. எல்லா கணவன்மார்கள் தன் மனைவி என் நிலைமை எண்ணி யாரும் மரணிப்பதில்லை. நம் ஆண்டு விட்டால் தம் மனைவி மக்கள் எங்கே செல்வார்கள் என்று சிந்திப்பதில்லை. அந்த நிலைமையில்தான் நானும் நிற்கிறேன் கண்ணே. நம் மனைவி மக்கள் நாம் இறந்து விட்டால் என்ன ஆவார் என்று சிந்தித்தால் எந்த ஒரு கணவனும் தீங்கான வழிக்கு செல்ல மாட்டார்கள். நானும் சென்றிருக்க மாட்டேன். விதி விளையாடிவிட்ட வாழ்க்கையில் ஒருவேளை பாண்டவருனை நிராகரிப்பார் என்று நினைத்தால் அதற்கு வழி சொல்கிறேன் கண்ணே. எப்படி சொல்ல முடியுமா கண்ணே? செய்தி பாண்டவரை வெற்றியாரே ஒருவேளை இன்று போர் செய்து பாண்டவரை வெற்றியாடும் புகழ் உடல் வருவேனோ தெரியாது கண்ணே. உள்ள காட்டி மக்களையால் பற்றி வாசலில் விழுந்தேனானா